வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பிரத்யேக பணிக்குழாமிலிருந்த நபரொருவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் நாராயண்பிட்ட தொழில் அமைச்சுக்குரிய கட்டிடத்தை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட வர்த்தகத்தோடு மேலும் பலர் தொடர்பு பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இஸ்ரேல், தென்கொரியா மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டு மக்களிடம் லட்சக்கணக்கில் நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வர்த்தகத்தோடு தொடர்பு பட்டுள்ளவர்கள் தொடர்பான தகவல்களுக்கு அமைய அவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பிபில பிரதேசத்தில் வைத்து திசர இரோஷன நாணயக்கார எனும் நபர் இன்று கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டில் தொழில் வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாவை கோரியுள்ள நிலையில் குறித்த பணத்தொகையில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் காலி கிளையின் கீழ்த்தளத்தை பயன்படுத்தி திசர நாணயக்கார எனும் குறித்த நபர் குறித்த மோசடிகளை முன்னெடுத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நாளைய தினம் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான புத்திக மனந்துங்க தெரிவித்தார்.